ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மொறுன்னு காரசாரமான மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். மரவள்ளிக்கிழங்கு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உடனே வாங்கிடுங்க. இந்த மாதிரி சிப்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். மரவள்ளிக்கிழங்குல நிறைய டிஷ்ஷு செய்யலாம். நான் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் ரெசிப்பியாக மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் எப்படி செய்யலாம் தான் செஞ்சு காமிக்க போகிறேன். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி சிப்ஸ் பண்ணுறதுக்கு 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி மரவள்ளிக்கிழங்கு கடைகளில் வாங்கிட்டு வந்த அன்னைக்கு சிப்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிங்கனாலும் நமக்கு மரவள்ளிக்கிழங்கு கலர் மாற ஆரம்பிச்சிடும். ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் போது மரவள்ளிக்கிழங்கு வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். நமக்கு செய்கிறதுக்கு கரெக்டாகவும் இருக்கும். மரவள்ளிக்கிழங்கு நான் 2-3 தடவை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம அடிப்பகுதியை அந்த மேல் பகுதியை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்கின்னு தோல் இருக்குது பாருங்கள், அது எல்லாமே பீல் பண்ணுறதை வச்சு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்கணும். இதை கத்திலையுமே நம்ம பண்ணலாம். ஆனால் அதை விட ஈஸியாக இந்த மாதிரி பீல் பண்ணுறதை வச்சு பண்ணும்போது நமக்கு ஈஸியாக வந்துடும். செய்கிறதுக்கு நமக்கு கஷ்டமும் இருக்காது. இந்த மாதிரி தோலை ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். கத்தியில் நம்ம கட் பண்ணும்போது நிறைய வேஸ்டேஜ் போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்தளவுக்கு வேஸ்டேஜும் ஆகாது. மரவள்ளிக்கிழங்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தோல் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இதை நம்ம திரும்பவோட கழுவி எடுத்துகிட்டு இதை சீவ ஆரம்பிச்சிடலாம். நான் கத்தியில் தான் இன்றைக்கி ஃபுல்லாக கட் பண்ணி காமிக்க போகிறேன். பஜ்ஜிலாம் நம்ம ஸ்லைஸ் போடுவோம் பாருங்க, அந்த மாதிரி கட்டுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட ஸ்லைஸ் போட்டுக்கலாம். நான் ஃபுல்லாகவே நீ கத்தியில் தான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்க போகிறேன். கத்தியால் இந்த மாதிரி குறுக்கால் ஸ்லைடாக சின்ன சின்ன பீசஸாக போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த காய் கட் பண்ணும்போது ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால் கத்தி கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுட்டு இதை கட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை கட் பண்ணும்போது அந்த காய் நமக்கு உடைய ஆரம்பிக்கும். கட் பண்ணிட்டு இருக்கும்போது உடஞ்சாலும் பரவாயில்ல. நம்ம இதை சின்ன சின்னதாக நம்ம ஸ்லைடு பண்ணி தான் நம்ம குச்சி சிப்ஸ் மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். அதனால் எந்த அளவுக்கு இதை நீங்கள் ஒல்லியாக கட் பண்ண முடியுமோ ஒல்லியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் கத்தியால் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை ரொம்ப சின்னதாக கட் பண்ணிடாதீங்க. ஏன்னா நம்ம பொரிச்சு எடுக்கும்போது ரொம்ப கருக ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாவது இது கனமாகவும் இருக்கணும். அப்போ தான் நம்ம பொரிச்சு எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி மேக்ஸிமம் ஈவனாக இருக்கிற மாதிரி எல்லா பீசஸையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து இந்த மாதிரி கத்தியால் ஃபுல்லாக நீல வாக்கில் ஒரே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கணும். 1/2 கிலோ கிழங்குல நமக்கு எந்த அளவு ஸ்லைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி நான் எவ்வளோ அளவுக்கு எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஆயிலில் போட்டு பொரிச்சது கரெக்டாக இருக்கும். காய் தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு காட்டன் துணியிலலாம் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணிலாம் எடுக்கவே வேணாம். அப்படியே நம்ம போட்டு தான் நம்ம ஆயிலில் பொரிச்சு எடுக்க போகிறோம். ஆயிலில் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு ஆயிலில் போட்டு பொரிச்சிட்டு கரெக்டாக இருக்கும். ஸ்மெல்லிங் எதுவும் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி அகலமான பேன் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நிறைய மரவள்ளிக்கிழங்கு போட்டு நம்ம ஈவனாக எல்லாமே பொரிச்செடுக்க கரெக்டாகவும் இருக்கும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் மரவள்ளிக்கிழங்கு, அது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்க்க வேணாம், ஒரு 4 தடவை அந்த மாதிரி போட்டு தனித்தனியாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. ஒரு கையளவு இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க. மரவள்ளிக்கிழங்கு போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கணும். மரவள்ளிக்கிழங்கு போட்டதுக்கப்புறம் ஸ்டவ்வை நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை நம்ம பொரிச்சு எடுக்கணும். அதுமாரி ஓவராக நீங்கள் ஹை ஸ்பீடில் வச்சு பொரிக்கும் போது சுற்றி நமக்கு கலர் மாறிடும். ஆனால் உள்ளே நமக்கு குக் ஆகாத மாதிரி இருக்கும். அதனால் ஸ்டவ்வை நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நீங்கள் குக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ஈவனாக நமக்கு எல்லா பக்கமும் இந்த காய் எல்லாமே வெந்து வரும். நீங்கள் மாற்றி இந்த மாதிரி திருப்பி நீங்கள் அந்த காயை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ஆயிலில் பொரிக்கும் போது நமக்கு நல்ல கலர் மாறும். ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். முன்னாடிக்கு இப்போவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நமக்கு அந்த கிழங்கு எல்லாமே கொஞ்சம் ஃப்ரையாக இருக்குது. கரண்டியில் இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்கு ஒன்ஸ் இதே மாதிரி கலரி நீங்கள் விட்டுக்கிட்டே இருக்கணும். இதை நீங்கள் அப்படியே ஒன் சைடு விட்டுட்டிங்கன்னா ஒரு பக்கம் மட்டும் குக் ஆகும், இன்னொரு பக்கம் வேகாமலே நமக்கு அப்படியே இருக்கும். அதனால் ஈவனாக இந்த மாதிரி 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கரண்டியில் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ஈவனாக நமக்கு எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா மொறுன்னு குக் ஆகிடும். அதே மாதிரி இந்த சிப்ஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சுன்னா மேலே ஆயிலேருந்து நல்லா மிதங்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம ஆயிலேருந்து ட்ரை பண்ணி நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஆயிலேருந்து எடுத்த உடனே டிஷ்யூ பேப்பரில் நீங்கள் எடுத்து போட்டுருங்க. அப்போ தான் நமக்கு ஆயில் எல்லாமே நல்லா இழுத்து கொடுக்கும். ஸ்நாக்ஸ்லேயும் நமக்கு ஆயில் எதுவுமே இல்லாமல் இருக்கும். எல்லா சிப்ஸையும் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் நம்ம கிழங்கு போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கணும். இதை வேகிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10 நிமிஷம் கிட்டாவது ஆகும். வெயிட் பண்ணி நீங்கள் இதை பொரிச்சு எடுக்கணும். அப்படி நீங்கள் பொரிச்சிங்கன்னா தான் நமக்கு இந்த அளவுக்கு நல்லா மொறுன்னு ஈவனாக எல்லாமே ஒரே கலரில் இருக்கும். ஹை ஃப்ளேமில் நீங்கள் வச்சு பொரிச்சிங்கன்னா கலர் மாறிடும். ஆனால் உள்ளே நமக்கு குக் ஆகாமலே இருக்கும். அதனால் ஸ்லோவில் வச்சு பொரிச்சிடுங்க. ஈவனாக எல்லா பக்கமும் நல்லா வெந்துடும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைசி இருந்துச்சுன்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு
நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு காரம் சேர்த்து கூட இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் கிட்ட உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்ட உடனே கையால் வந்து ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடணும். இல்லைனா பிளேட்டை வந்து லைட்டாக அந்த மாதிரி குலுக்கி வச்சிங்கன்னா நமக்கு எல்லா பக்கமும் ஈவனாக நமக்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். எல்லா காரம் எல்லாமே ஒரே பக்கமாக இல்லாமல் எல்லா பக்கமும் வரும். இதில் நீங்கள் வந்து பெருங்காய பொடி போட்டு சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். நான் வந்து பெருங்காய பொடி போடலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் கண்டிப்பாக பெருங்காய பொடி போடணும். நான் வந்து போட மறந்துட்டேன். நீங்கள் போட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லது. ஏன்னா ஆயில் நம்ம பொரிச்சு எடுத்துருக்கறதுனால வாய்வு தொல்லை எல்லாமே நமக்கு சரியாயிடும். இந்த சிப்ஸு வந்து எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். செம்ம க்ரன்ச்சியாக இருக்குது. 1/2 கிலோ மரவள்ளிக்கிழங்குல எனக்கு கிட்டத்தட்ட நிறைய சிப்ஸு கிடச்சிருக்குது. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி நான் உங்களுக்கு மரவள்ளிக்கிழங்குல குச்சி சிப்ஸ் எப்படி பண்ணலாம்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். மரவள்ளிக்கிழங்கு சீசன் வந்துச்சுன்னா டக்குன்னு இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்கு வாங்கி இந்த மாதிரி சிப்ஸ் போட்டு சாப்பிடுங்க. கடைகளில் வாங்காமல் நம்ம வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.